السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على من لا نبي بعد. அரபு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தொடர்ச்சியாக நாம் வகுப்பில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அத்தகைய உன்னதமான நோக்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்கிற ஒரு பிரார்த்தனையோடு இந்த உரையை, இந்த வகுப்பை ஆரம்பம் செய்கின்றேன். சரிங்களா? இன்றைக்கி நம்ம மற்ற கிளாஸுகளை விட, மற்ற வகுப்புகளை விட இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. என்ன அப்படின்னு சொன்னால், இத்தனை நாள் நம்ம அரபு மொழியுடைய முக்கியத்துவங்கள், சட்டங்கள் சம்மந்தமாக நம்ம பார்த்துருந்தோம். அந்த அடிப்படையில் நம்ம நஹ்வுல் வாதிஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போது நஹ்வுல் வாதிஹ். சரிங்களா? இதில் நம்ம எத்தனை பக்கத்தை கிளியர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பேஜ் நம்பர் 18 வரையும் 2வது லெசன் முடியுது. சரிங்களா? 3வது லெசன் ஸ்டார்ட் ஆகிறது 19வது பக்கம். அல் ஃபிஅலுல் மாதின்னு சொல்லி 3வது பாடம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடம் இது. சரிங்களா? இந்த 2 லெசன் 9லிருந்து 18 வரையும் இந்த 10 பக்கத்தில் நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, காயிதாவை பேஸ் பண்ணி 3 காயிதாக்கள் படிச்சிருக்கிறோம். அதில் 2 லெசன்ஸ் வந்துடுது. ஒன்று, ஃபர்ஸ்ட் லெசன் ஹெட்டிங் என்னதுங்க? ஜும்லத்துல் முஃபீதா. டக்குன்னு வரணும் மனசுலேருந்து. ஜும்லத்துல் முஃபீதானா என்ன, பயனுள்ள வாக்கியம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது ஃபர்ஸ்ட் லெசன். 2வது லெசன் என்ன? அஜ்ஸா உல் ஜும்லா. இந்த லெசன் என்னங்கிறது, கண்டென்ட் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டுன்னு வைங்களேன், உங்களுக்கு டக்குன்னு விஷயங்கள் வந்துடும். ஜும்லத்துல் முஃபீதா, அஜ்ஸா உல் ஜும்லா, 2 விஷயமாச்சு. இந்த 2 லெசனுக்குள்ள நம்ம எத்தனை காயிதா பார்த்துருக்குறோம்? 3 காயிதா பார்த்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் லெசனில் 2 காயிதாவும், செகண்ட் லெசனில் 1 காயிதா, ஒரு பெரிய காயிதா நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ ரூல்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, விதி என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த விதியை நம்ம அப்ளை பண்ணணுமா இல்லையா? அதை நம்ம படித்ததை நம்ம அப்படியே கடந்து போகாமல் அதை நம்ம என்ன பண்ணணும்? அப்ளை பண்ணணுமா இல்லையா? அதனால இந்த 10 பக்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குதா இல்லையா? இந்த எக்ஸாம்பிள்ஸு நம்ம படித்த காயிதா அடிப்படையில் கொஞ்சம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், நம்ம பயிற்சி எடுக்க போகிறோம். இப்போ எப்படி, உதாரணத்துக்கு ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ படித்தது 3 காயிதா படிச்சிருக்கிறோம். அந்த 3 காயிதா அடிப்படையில் அந்த வாசகங்களை நம்ம அணுக போகிறோம். இந்த வாசகங்களை, அந்த வார்த்தைகளை நம்ம ஒரு எக்ஸாம், ஒரு டெஸ்ட் மாதிரி தான் இது நமக்கு. சரிங்களா? இப்போ குறிப்பாக இப்போ நம்ம பார்க்க போகிற வகுப்பில் நிறைய புது வார்த்தைகள் பார்க்க போகிறோம். புது வார்த்தைகள் படிக்க அரபி நாலேஜ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? புது நம்ம லொகத்துல் அரபியால் சமீபத்தில் எத்தனை வார்த்தை, நிறைய வார்த்தை பார்த்தோம். கிட்டத்தட்ட எத்தனை வார்த்தை இருக்கும்? 20க்கும் மேற்பட்ட புது வார்த்தைகள் பார்த்தோம். அது ஒரு கான்வர்சேஷனுக்கு உதவக்கூடிய வார்த்தைகள் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறக்குண்டான வார்த்தை ஃபெயில் சம்பந்தமாகவும் இருக்குது. ஃபெயில்னா என்னதுங்க? வினைச்சொல். அது சம்பந்தமாக வரப்போகுது. நம்ம இதில் வரைக்கும் வினைச்சொல் மாவி, கடந்த கால வினைச்சொல் தான் படிச்சிருக்கிறோம். ஸோ அதனால் முதாரியான வினைச்சொல், எதிர்கால வினைச்சொல்லாம் வருது. நம்ம அதை பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறதில்ல. பண்ணோம்னா குழப்பம். ஏன்னா நம்ம அதை படிக்காமல் நம்ம அங்கே நம்ம என்ன பண்ண முடியாது, அது புரிய முடியாது. ஸோ அதனால் நான் அது மாவியான ஃபெயில், முதாரியான ஃபெயிலாக இருந்தால் அதை நான் கோட் பண்ணி சொல்லுவேன். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய இஸ்முகள் நம்ம படிச்சிருக்கோம்ல, இஸ்முனா என்னென்னு படிச்சிருக்கோம். அப்போ என்னென்ன பெயர் சொல் அப்படிங்கிற இஸ்முகள் என்னென்ன வருதோ அதை எல்லாத்தையுமே அண்டர்லைன் நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? அதேமாதிரி ஃபெயில்கள் முதாரியாக வந்தாலும் சரி, எதிர்காலத்தை கொண்ட ஃபெயில் வந்தாலும் அதனுடைய அர்த்தத்தை நான் சொல்லிடுவேன். அது இன்ஷால்லா நீங்கள் என்ன பண்ணணும், அதை நீங்கள் கோட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த 2 லெசனுடைய காயிதாவை படிச்சுட்டோம். இப்போ நம்ம அடுத்து இந்த 2 லெசனுக்குள்ளேயே இருக்கக்கூடிய வாசகங்களுக்கு அர்த்தத்தை பார்க்க போகிறோம். நம்ம 2 காயிதா பார்த்து அடுத்தடுத்த பக்கத்தை நிறுத்திட்டோம். இப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வாசகங்கள், அந்த சென்டென்ஸுக்கு உண்டான, வேர்ட்ஸுக்கு உண்டான, கலிமாவுக்கு உண்டான அர்த்தங்கள் என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எங்கேருந்து நம்ம பார்க்கணும்? ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கணும். இப்படி தானே? அல் ஜும்லத்துல் முஃபீதாங்கிற அந்த 9வது பக்கத்துலேருந்தே நம்ம பார்க்கலாம்.
ஆல்ரெடி நான் என்ன பண்ணிட்டேன்னா அல் ஜும்லத்துல் முஃபீதானா, அதாவது பேஜ் நம்பர் 9 இந்த பக்கம் ஆல்ரெடி நான் அர்த்தம் வச்சுருந்தேன்னா ஸ்பீடாக போயிடுவேன். சரிங்களா? அர்த்தம் வைக்காத இடத்துல மட்டும் பொறுமையாக மெதுவாக நான் சொல்லுவேன். சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய அர்த்தங்களை இன்ஷா அல்லாஹ் நோட் பண்ணி எழுதிருங்க. சரியா? எழுதும்போது விடுபட்டு நான் அடுத்து டக்குன்னு போயிட்டேன்னா நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், ஒரி பண்ண தேவையில்லை. நமக்கு வீடியோ பேக்கப் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் அதை பார்த்துருங்க. சரிங்களா? பார்க்கக்கூடிய சகோதரர்களும் ஒரு நோட் எடுத்து இந்த வார்த்தைகளை தயவு செஞ்சு எழுதி வச்சுருங்க. எழுதி வச்சு மனனம் செஞ்சுட்டிங்கன்னா அந்த புத்தகத்துக்கு அப்படியே நெஞ்சில் இருக்கும். இஸ்மனா என்ன, ஃபைனா என்ன, ஹருஃப்னா என்ன, சூப்பராக போகலாம். சரிங்களா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்து பாருங்கள், அல் ஜும்லத்துல் முஃபீதானா பயனுள்ள வாக்கியம், அல் அம்சிலானா உதாரணங்கள். எஸ், உதாரணங்கள். சரிங்களா? 9வது நம்பர் பக்கம் ஃபஸ்ட்லேருந்து நம்ம சென்டென்ஸ்க்கு மட்டும் அர்த்தம் பார்க்க போகிறோம். அல் புஸ்தானு ஜமீலுன் அப்படின்னா அந்த தோட்டம் அழகானது, அந்த தோட்டம் அழகானது. முன்னாடியே நம்ம அர்த்தத்தை சொல்லியாச்சு, இந்த 6க்குமே சொல்லியிருக்கிறோம். 2வது அஷம்சு தாலிஅத்துன்னா அந்த சூரியன் உதிக்கக்கூடியது. 3வது ஷம்ம அலியுன் வர்ததன், அலி பூவை நுகர்ந்தான், மோந்து பார்த்தான் சொல்லுவோம்ல நம்ம தமிழ்ல, நுகர்ந்தான். 4வது கதஃப முஹம்மதுன் ஸஹ்ரதன், ரோஜாவை பறித்தார், வெட்டினார்னு சொல்லிடக்கூடாது. சரிங்களா? சரி. 5வது யஈஷு ஸமகு ஃபில் மாஇ, யஈஷு வாழ்கிறது, அஸ்ஸமகு மீன், ஃபில் மாஇ தண்ணீரில், அப்போ மீன் தண்ணீரில் வாழ்கிறது. அடுத்து 6வது யக்ஸுரு நஹீலு ஃபி மிஸ்ர, பேரித்தம்பழம், அந்த பேரித்த மரம் அதிகமாக இருக்கிறது. சரிங்களா? ஓகேவா? சரி, ஹைர். அப்போ இந்த 6 சென்டென்ஸ் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இது ஒரு எந்த கான்செப்டில் இந்த உதாரணங்கள் கொடுத்துருக்குறாங்க? பயனுள்ள வாக்கியம்னா இதுதான் பயனுள்ள வாக்கியம் சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பயன் தரக்கூடிய வாக்கியமாக இருக்குது. இப்போ பயன் இல்லாத வாக்கியம்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எப்படி பயன் இல்லாத வாக்கியத்தை இப்போ வந்து உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ கலந்து கொடுக்க போகிறாங்க. பயனுள்ள வாக்கியம் உங்களுக்கு தெரியுதா இல்லையா, பயனுள்ள வாக்கியம்னா என்ன, பயனில்லாத வாக்கியம்னா என்னங்கிறத உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ உங்களுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க, ஒரு டெஸ்ட் வைக்க போகிறாங்க. எங்கெங்க அந்த டெஸ்ட் அப்படின்னு சொன்னால், இப்போ 10வது பக்கம் வந்து கீழே என்ன இருக்குது, நம்ம ஆல்ரெடி பார்த்த காயிதா இருக்குது, அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 11வது பக்கத்திலே இருக்குது பாருங்க, 11வது பக்கத்தில் அதம்ரீனாத் அப்படின்னா பயிற்சிகள், பாடங்கள்னா துருஸ், தர்ஸ் பாடம், பாடங்கள்னா துருஸ். தம்ரீனாத்னா பயிற்சிகள், தம்ரீனாத். சரி, அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஹெட்டிங்கை பாருங்கள். இக்ரா அப்படின்னா என்னது, படி. அல் அம்சிலத அப்படின்னா உதாரணங்களை படி. இப்போ பாருங்கள் அர்த்தம் வச்சிங்களா? இப்போ எப்படி அர்த்தம் வச்சிங்க? ஏன்னா இக்ரா ஆல்ரெடி படிச்சிங்க. அல் அம்சிலாங்கிறது முன்னாடி இப்போ நம்ம பார்த்த உதாரணங்கள் நம்ம பார்த்தோம். அப்போ இக்ரா இல் அம்சிலா, உதாரணங்களை படி. அஸ்ஸாபிகா முன்னால் உள்ள உதாரணங்களை படி. சரிங்களா? ஒபையின் அததல் கலிமாத்தி ஃபி குல்லி மிசால், ஒபையின்னா தெளிவுபடுத்து, அததுனா எண்ணிக்கை, அல் கலிமாத் வார்த்தையுடைய எண்ணிக்கையை தெளிவுபடுத்து, ஃபி குல்லி மிசால் ஒவ்வொரு உதாரணத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுடைய எண்ணிக்கையை நீ என்ன பண்ணு, தெளிவுபடுத்துங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாடி இப்போ நம்ம பார்த்தோம்ல புஸ்தானு ஜமீலுன், எத்தனை வார்த்தை இருக்குது? 6 இருக்கா? அல் புஸ்தானு ஜமீல் 2 வார்த்தை. அஷம்சு தாலிஅத்துன், நம்மளை பாருங்கள் எந்த அளவுக்கு ஆசிரியர் வந்து சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறமா என்ன பண்ணுறாரு, என்னங்கன்னு விட்டுட்டாரு. அப்போ இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, முதல்ல வார்த்தை இவருக்கு தெரியுதா அப்படிங்கிறத அவர் செக் பண்ணுறாரு. ஷம் அலியுன் வர்ததன் 3 இருக்கு, கதஃப முஹம்மது ஸஹ்ரதன் 3 இருக்கு, யஈஷு அஸ்ஸமகு ஃபில் மாஇ 4, யக்துரு நஹீலு ஃபில் மிஸ்ர 4. சரிங்களா? உதாரணத்துக்கு அல்ல ஹருஃப் நம்ம கணக்கெடுக்கலைன்னா 3 ஹருஃபோட கணக்கெடுத்தோம்னா 4. சரிங்களா? வார்த்தைன்னு அப்படிங்கும்போது ஹருஃப் வராது. அப்போ நம்ம வந்து கலிமாங்கிற அடிப்படையில் 3. சரிங்களா? ஓகே, ஹைர். இப்போ 2வது
சரிங்களா? இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னதுக்கு அடுத்த அந்த ஹெட்டிங்கை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். என்னடா இது வந்து தீ வருது, தா வருது, இதெல்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் தெளிவாகவே படிக்க போகிறோம். த வருது, கலிமா, தீ வருது, இதெல்லாம் சில சட்டங்களை கொண்டு நம்ம இப்போ படிப்போம். இது ஒரு புது வார்த்தைகள். அடுத்து பாருங்கள், இரண்டாவது அஸ்ஸானி இக்ரஇல் அல் ஜுமலல் ஆத்தியத வபையினில் கலிமாத்தி ஃபி குல்லி வாஹிதி மின்ஹா. இக்ரஅன்னு என்ன அர்த்தம்? அல் ஜும்ல வாக்கியத்தை, அல் ஆத்தியா நான் சொல்லியிருக்கிறேன். ஆத்தியா கீழே வரக்கூடிய சென்டென்ஸ் ஜும்லாக்களை, அல் ஜுமலல் ஆத்தியானா, ஜுமல்னா வாசகம், ஜும்லாக்கள், ஆத்தியான கீழே, கீழே வரக்கூடிய ஜும்லாவை படி. அப்போ கொடுத்துருக்காங்கல்ல, சொல்லிட்டு அதோட நிப்பாட்டில் வ அப்படின்னா மேலும், பையின் அப்படின்னா தெளிவுபடுத்து, பையின் தெளிவு, மேலே இப்போ பார்த்தோம்ல ஓ பையின், ஓ பையினில் கலிமாத்தி அப்படின்னா, கலிமாத்துனா வார்த்தைகள், இதையும் நம்ம படிச்சிருக்கிறோம். கலிமாத்துல் ஜதீதா எங்கே படித்தோம்? லுகத்துல் அரபியாவில் படித்தோம். புதிய வார்த்தைகள் சொல்லி குட்டி பாக்ஸ் போட்டாங்களா, அல் கலிமாத்துல் ஜதீதா, புதிய வார்த்தைகள். அந்த கலிமாத்து இங்கே வந்திருக்கு, வார்த்தைகளை தெளிவுபடுத்தி. ஃபி அப்படின்னா இல், குல்லி வாஹிதி மின்ஹா, அதில் இருக்க கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் வார்த்தைகளை நீ தெளிவுபடுத்தி அதோட நீ என்ன பண்ணு, படி அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்கிறாங்க. இப்போ பாருங்க, அஸ்ஸமா உ, சரிங்களா? அஸ்ஸமா உ மும்திரத்துன் என்ன போட்டிருக்கு சொல்லுங்க? அஸ்ஸமா உ மும்திரத்துன், சரிங்களா? அஸ்ஸமான என்ன? வானம், வானம், சரிங்களா? வானம், மும்திரத்துன்னா வானம் மழை பொழியக்கூடியதாக இருக்கிறது, சரிங்களா? வானம் இது மும்திரத்துன்னா மனப்பாடம் பண்ணிடுங்க. இது எப்படி இந்த அர்த்தத்தை கொடுத்துச்சு? ஃபேலா, இது வந்து ஒரு இஸ்மு தான். அஸ்ஸமா உ மும்திரத்துன், வானம் மழை பொழியக்கூடியதாக இருக்கிறது, சரிங்களா? இல்லை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்க, வீடியோ பார்த்து கூட எழுதிக்கோங்க, சரிங்களா? ரொம்ப நேரம் ஆயிரும். ஓகே, இன்னொன்று கவனமும் இருக்காது. அதான் இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடிய மாலுமாத்துகள் கவனிங்க. ஓகே, அடுத்து ரெண்டாவது என்ன படிங்க பார்ப்போம். இரண்டாவது அல் அல் ஜா கிடையாது, ஹா. அல் ஹதீகத்து ஜமீலத்துன். இப்போ பாருங்க, ஏன் அல் ஹதீகத்து சொல்கிறோம் ஆனால் ஜமீலத்துன் சொல்கிறோம்? என்ன காரணம்? வாட் இஸ் த ரீசன்? நாம் படித்தோம், கரஅனா ஹாதல் ஹுக்ம ஃபீல் கிதாபி லுகத்தில் அரபியா யா அஹி. சஹிஹா சஹ், நாம், ஆமாம் படித்தோம். ஃபி ஐ கிதாப், எந்த புத்தகத்தில்? ஃபி துரூஸில் லுகத்தில் அரபியா, படித்தோமா இல்லையா? ஃபி கிதாபி துரூஸில் லுகத்தில் அரபியால நஹ்னு கரஅனா, நாம் படித்தோம். ஹாதல் ஹுக்ம, இந்த சட்டத்தை. இன்ஷா அல்லாஹ். அல் ஹதீகத்து, இஸ்முக்கு முன்னாடி ஒரு அலிஃப்லாம் வந்துருச்சுன்னு சொன்னால் ஹதீகத்துன்னு சொல்லக்கூடாது, வம்மத்தின் என்பது வம்மாவாக மாறிவிடும். அல் ஹதீகத்து ஜமீலத்துன், இதுக்கு நீங்கள் அர்த்தத்தை கேட்டக்கூடாது. ஜமீலத்துன்னா அழகானது, அல் ஹதீகானா புஸ்தான் மாதிரி, அல் ஹதீகானா தோட்டம் தான். ஆமாம், புஸ்தானால் தோட்டம் தான், அல் ஹதீகான தோட்டம் தான். ஆனால் வார்த்தை மாறும் பொழுது அர்த்தங்கள் ரீதியாக அது வந்து மாறலாம். புஸ்தானுங்க எதுக்கு சொல்லப்படும், நல்லா இன்னும் இந்த லுக ரீதியாக தேடினோம்னா கிடைக்கும். இப்போதைக்கு நமக்கு என்ன போதும், ஒரு தோட்டம்ங்கிறது தெரிஞ்சால் போதும், சரிங்களா? ஏன் அதுக்கும் தோட்டம் இதுக்கும் தோட்டம் அப்படிங்கிறத நம்ம கேட்டக்கூடாது. அது ஹதீகத்து ஜமீலத்துன், சரிங்களா? அப்படின்னா எப்படி நம்ம அர்த்தம் வைக்கணும்? அந்த தோட்டம் அழகானது. மூணாவது பாருங்க, இப்போ மூணாவது ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கிறது ஃபெயிலு, ஃபெயிலுல் முதாரி. அதை நான் சொல்லிடுறேன், தெளிவுபடுத்திடுறேன். என்கதிஉ அப்படின்னா நின்றுச்சு, சரிங்களா? ஒரு ஃபெயிலு. அல் மத்தர்னா மலை, நாம் அல் மத்தர்னா மலை, மலை நின்றுச்சு. என்கதிஉல் மத்தார், என்கதிஉல் மத்தார். இதோடைய மாதி ஃபெயில் எப்படி இருக்கும் தெரியுமா? கதஅன் இருக்கும். கதஅ, கதஅனா நின்று விட்டது. இதுக்கு நம்ம எப்படி அர்த்தம்னா நின்றுச்சு, நின்றுச்சுன்னு எப்படி சொல்லுவோம்? நின்றுச்சுன்னா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நின்றுச்சுன்னா அப்படி சொல்ல மாட்டோம்ல.
நிகழ்காலம் தான், இப்போ கொஞ்சம் நின்றுச்சு அப்படி சொல்லுவோம். சரிங்களா? அப்போ அது ஃபேல். அப்போ மத்தருங்கிறது ஒரு புது வார்த்தை. மழை, மழைன்னு எந்த மழை, மழை. சரிங்களா? ரெயின். ஓகே, நாலாவது பாருங்க, யசீரு ஃபேல். இது ஃபேலுல் முதாரி. ஃபேல் முதாரின்னு சொன்னோம்னா எதிர்கால வினை சொல். அது நம்ம இனி படிச்சுட்டு இல்லை இன்ஷா அல்லாஹ். அதை நம்ம முஸ்தக்பில் முதாரி, முஸ்தக்பில் முதாரி. சரிங்களா? யசீருனா செல்கிறது. அஸ்ஸஹாபுனா மேகங்கள். அஸ்ஸஹாபுனா மேகங்கள். வானத்தில் பார்க்கும்போது அப்படியே சில நேரங்கள் அப்படியே போகும் பார்த்தீங்களா, அதை சொல்கிறாங்க. அஞ்சாவது தத்லுஉ ஷம்ஸு. தலஅ தாலிஅத்துன் படிச்சோம்ல. தத்லுஉ ஷம்ஸு அப்படின்னா சூரியன் உதிக்கிறது. சூரியன் உதிக்க. தத்லு என்பது ஃபிஅலுல் முதாரி முஸ்தக்பில். அஷம்ஸ் என்பது ஒரு இஸ்மு, சூரியன் உதிக்கிறது. ஆறாவது தஜிஃபுல் அர்து. தஜிஃபு அப்படின்னா காஞ்சிருச்சு, காஞ்சிருச்சு. அர்துனா மா மஅனாஹா பூமி, பூமி காய்ந்து விட்டது. தஜிஃபுல் அர்து. தஜிஃப் என்பது ஒரு ஃபிஅல், பூமி காய்ந்து விட்டது. சரிங்களா? அடுத்து ஏழாவது எங்க இருக்குங்க, அப்படியே மேலே சைடில். அத்தாயிரு ஃபௌக ஷஜரதி. அத்தாயிரு பறவை. ஃபௌக ஷஜரதி எங்க இருக்குது, மரத்தில் மேல் இருக்கிறது. ஃபௌகங்கிறது நம்ம படிச்சோமா இல்லையா, மேலே, மேலே. ஃபௌகனா மேலே, தஹ்தனா கீழே. சரிங்களா? ஃபீனா இல், டேபிளில். சரிங்களா? அந்த மாதிரி. சரி, டேபிளில் வராது, இந்த வீட்டில் அந்த இதுக்கு வரும், ஃபௌக தான் வரும். சரி, ஓகே. அப்போ அத்தாயிரு ஃபௌக ஷஜரதி, பறவை மரத்தின் மீது இருக்கிறது. எட்டாவது யக்திஃபு அலியு அஸ்ஹார. சரிங்களா? யக்திஃபுனா கட் பண்றாரு, அது பறிக்கிறார். அலியு அல் அஸ்ஹார, அலி பறிக்கிறார். அல் அஸ்ஹாரனா பூக்களை. ஜஹ்ரத்துன்னு பார்த்தோம்ல, ஜஹ்ரத்துடைய ப்ளூரல் பன்மைதான் அஸ்ஹார். சரிங்களா? அல் அஸ்ஹார அந்த பூக்களை அவர் என்ன பண்றாரு, பறிக்கிறாரு. ஒன்பதாவது எல் அபுல் கில்மானு பில் குரத்தி. எல் அபு, எல் அபுன்னு சொன்னா லைப எல் அபு ஒரு முதாரியான ஃபிஅல். விளையாடுகிறார். கில்மான் சிறுவன் விளையாடுகிறார். பில் குரத்தி, குரத்துன்னு சொன்னோம்னா பால், பாலை கொண்டு என்ன பண்றாரு, விளையாடுறாரு. பத்தாவது என்சிலுல் மதரு மினஸ் ஸமாஇ. என்சிலு இறங்குகிறது. மதர்னா மலை, மலை இறங்குகிறது. மினஸ் ஸமாஇ வானத்தில் இருந்து. மின் என்பது இருந்து. 11வது தசீரு சுஃபுனு ஃபில் பிஹாரி. தசீரு பார்த்தோம், யசீரு தசீரு செல்கிறது. அசுஃபுன், சுஃபுன்னா சஃபீனான்னு படிச்சோம்ல, கப்பல். சுஃபுன்னா பன்மை, கப்பல்கள். ஃபில் பஹருடைய பன்மை தான் பிஹார். பிஹார்னு சொன்னோம்னா கடல்கள், கடல்களில் கப்பல்கள் என்னது, தசீரு செல்கிறது. தசீரு சுஃபுனு ஃபில் பிஹாரி. ஆமாம், பிஹாரி. கொஞ்சம் அந்த புக்கில் வந்து கொஞ்சம் அந்த பிரிண்டிங் மிஸ்டேக் வந்திருக்கு. 12வது யஷ்தத்துல் பர்து ஃபௌகல் ஜிபால். யஷ்தத்து பர்து, பர்துன்னு சொன்னோம்னா ஆமாம் சரிங்களா, இந்த கூலிங், இந்த குளிர்ச்சி. யஷ்தது கடுமையாயிடுச்சு. ஃபௌகல் ஜிபால் மலைக்கு மேலே அந்த பனியுடைய தன்மை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு சொல்லுவோம்ல. இந்நேரமெல்லாம் டிசம்பர் மந்த்லாம் ரொம்ப ஊட்டி சைடு இந்த சைட்லாம் ரொம்ப கடுமையாக இருக்கும் குளிர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் சொல்கிறாங்க கடுமையாகிட்டு. அப்போது 12 ஜும்லாக்கள் படித்திருக்கின்றோம். எத்தனை? 12 ஜும்லாக்கள் படிச்சிருக்கிறோம். சென்டென்ஸ் எப்படி இருக்குது, ஹெவியாக இருக்கா, நல்லா இருக்கா, நிறைய விஷயங்கள் புது புது விஷயங்கள் தெரிஞ்சிருக்குதா? இது நீங்கள் மனப்பாடம் பண்ணும்போது குறிப்பாக இஸ்முகளை பாருங்கள். ஃபெயல்கள் நீங்கள் டேஷ் பண்ணி வைங்க, மனப்பாடம் பண்ணுங்க. இஸ்முகளை நீங்கள் எடுக்க வேண்டும். இவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் ஜும்லாவை படிங்க, கலிமாக்களை வேறுபடுத்துங்கள். ஃபி குல்லி வாஹித் மின்ஹா அதான் சொன்னாங்க. ஆனால் முதல்ல நீங்கள் அர்த்தத்தை படிங்க. என்னுடைய இது என்னென்னா, நீங்கள் அர்த்தத்தை படிங்க. ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட் அர்த்தம் தான். ஃபீனா என்ன, ஃபவுக்கனா, அடுத்து ஃபீ ஃபவுக்கு வரும்போது என்னென்னு கேட்கக்கூடாது, மின்னு வரும்போது என்னென்னு கேட்கக்கூடாது. சரிங்களா? இது ஒரு விஷயம். சரி, மூணாவதோட நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு அதை முடிச்சுக்கலாம். சரி,
மூணாவது பாருங்க, மையிஸில் ஜுமல் அல் முஃபீதா. மையிஸ்னா தெளிவுபடுத்துன்னு அர்த்தம். மூணாவதுடைய ஹெட்டிங் மையிஸ்னா தெளிவுபடுத்து. அல் ஜுமல் அல் முஃபீதத்தை, ஜுமல் அல் முஃபீதா என்னது? பயனுள்ள வாக்கியத்தை தெளிவுபடுத்து. ஃபித் தராகிபில், ஃபீனா என்னது? இல். தராகிப்னா தர்கீபுடைய பண்பை தராகிப். தர்கீப்னா என்ன? முன்னாடி படித்தோம். நஹ்னு கரஅனா யா இஹ்வான். மா மஅனாஹா? இணைப்பு. லா தன்துர். ஓகே. ஃபித் தராகிப் அப்படின்னு சொன்னோம்னா இணைப்புகளில். ஆத்தியானா அன குல்து அலான், கீழே. நாம் கீழே வரக்கூடிய அத்தராகிப், கீழே வரக்கூடிய இணைப்புகளில். பின்னாடி இருந்து அர்த்தம் வைங்க. கீழே இருக்கக்கூடிய இணைப்புகளில் ஃபீலங்குமா இல் பயனுள்ள வாக்கியத்தை தெளிவுபடுத்து. அப்படின்னா என்ன பண்ணியிருக்கிறாங்க? பயன் இல்லாத வாக்கியத்தையும் சொல்ல போறாங்கன்னு அர்த்தம். இப்போதான் நீங்க புரிவீங்க பயனுள்ள வாக்கியம் என்னங்கிறத. இப்போதான் நீங்க புரிவீங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. லைசனா இல்லை, அல் ஜவ்வு. ஜவ்வுனா காலநிலை இல்லை. உங்களுக்கு ஏதாவது புரியுதா? லைசல் ஜவ்வு காலநிலை இல்லைங்க. நீங்க என்ன கேட்பீங்க? என்ன காலநிலை? நல்லா இருக்கா இல்லையா? புரியல. நீ கேட்பீங்களா இல்லையா? இது ஜும்லா முஃபீதாவா இல்ல முஃபீதா இல்லையா? முஃபீதா இல்லை. ஏன்? பரிபூர்ணமாகல. காலநிலை சீராக இல்லை அப்படின்னு சொன்னது பரிபூர்ணம் இருக்குது. சரி, ரெண்டாவது பாருங்க. அகல ஃபரீதுன், ஃபரீது சாப்பிட்டான் அப்படின்னு நிப்பாட்டிட்டாங்க. அகல ஃபரீதுன் ஒரு பார்வையில் பார்த்தோம்னா பரிபூர்ணமான மாதிரி தெரியுது, இப்படிதானே? என்ன சாப்பிட்டார்? சரிங்களா? அதில் எந்த கேட்டகரியில் வைக்கலாம்? என்ன கேட்டோம்னா ஒரு பயனுள்ள வாக்கியம்னா என்ன சாப்பிட்டார்னு சொல்லணும், அப்படிதானே? ஸோ அதனால இது ஒரு பயனில்லாத வாக்கியம். சரி, என்ன சாப்பிட்டார்? சரி, ஓகே. மூணாவது அல் கிதாரு. கிதார்னு என்னது? புத்தகமா? கிதாபில் கிதார், கிதார். கிதார்னு சொன்னோம்னா ட்ரெயின். சரீஉன், ட்ரெயின் வேகமாக செல்லக்கூடியது. பயனுள்ள வாக்கியம். ட்ரெயின் வேகமாக போகிறது, அவ்வளோதான். நாலாவது இனிஜிதஹைத, நீ முயற்சி செய்தால். இனிஜிதஹைத, நீ முயற்சி செய்தால். அடுத்தது என்ன வந்திருக்கணும்? ஒன்றா நீ வெற்றி அடைவாய், பலனடைவாய், ஏதோ வந்திருக்கணும். ஆனால் முழுமை பெறலை. அப்போ ஜும்லா முஃபீதா கிடையாது. லைத்தல் மரீது, நோயாளி இருக்கக்கூடும், குணமாகுவனாக இருக்கக்கூடும் வந்தால் ஒரு பயனுள்ள வாக்கியமாக இருந்திருக்கும். லைத்த இதெல்லாம் நம்ம படிப்போம். லைத்த வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு இருக்கலாம், இப்படி சொல்லலாம். இருக்கலாம், இருந்திருக்கலாமே, நல்லா குணமாக இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. ஒரு விஷயம் வந்து நடக்காதது, சாத்தியப்படாத விஷயத்துக்கு இந்த லைட்டை போடுவாங்க. இம்பாசிபிளான விஷயத்துக்கு. உதாரணத்துக்கு வயதானவர் இளைஞராக ஆயிருக்கலாமே, பாசிபிளாகுது, அந்த மாதிரி அதை சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. லைத்தல் மாதிரி. ஓகே. அசௌபு நதீஃபுன், அந்த ஆடை சுத்தமாக இருக்கிறது. பொருள் தருதா? தருது. இது ஜும்லா முஃபீதா. அல் கிதாபு, புத்தகம். அல்லது அது எப்படின்னா அப்படி நிப்பாட்டிட்டாங்க. ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்கிறேன், எடுத்துகிட்டு இந்த புக்கு எப்படின்னா அப்படின்னு வச்சுட்டேன். இப்போதான் உங்களுக்கு புரியுமா? என்ன சொல்ல வந்தார், நிப்பாட்டிட்டார், தோணுமா இல்லையா? அதை தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. அல்லதிக்கு அப்புறம் ஒரு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம் வரணும், அது வரல. முஃபீதா கிடையாது. அல் பின்து அல் முத்தஅல்லிமா, அந்த சிறுமி கற்கக்கூடியவள். என்ன கற்கக்கூடிய? கற்கக்கூடிய சிறுமி, படிக்கக்கூடிய சிறுமி. முஃபீதா தான். ஆமாம், சரிங்களா? சார் இன்ஷா அல்லாஹ் இதோட ஃபர்ஸ்ட் லெசனுடைய ஒரு முக்காவாசி விஷயங்கள் நம்ம படிச்சிட்டோம். ரெண்டு இதுதான் படித்தோம். நிறைய வார்த்தைகள் கிடச்சிருக்கு, இப்படி தானே? கிடச்சிருக்கா இல்லையா? ஸோ அதனால் இப்போ நீங்கள் தான் என்ன செய்யணும்? புது புது வார்த்தைகள் எல்லாத்தையும் மனம் செய்யணும். மனம் செய்யாட்டி நம்மளால் முடியாது. சில மனனம் செய்வோமா? சில மனனம் செய்வோம். இந்த இன்னைக்கு நம்ம படித்த பாடங்களில் இப்போ ஜும்லா முஃபீதானா என்ன, எது முஃபீதா இல்லை அப்படிங்கிறத ஒரு டெஸ்ட் வச்சுட்டாங்க நமக்கு. இதை நல்லா நீங்கள் படிக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒரு கட்டத்தில் ஒரு டெஸ்ட் வைப்போம். ஜும்லா முஃபீதா என்ன, முஃபீதா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடுத்துடணும். எது முஃபீதா, எது முஃபீதா இல்லை, இதுலேருந்தே நம்ம கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? ஆமாம், இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இப்போ தொடர்ச்சியாக அடுத்த வகுப்புகளில் அடுத்த லெசனுடைய வார்த்தைகள் நம்ம படிக்க இருக்கிறோம்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வகுப்பின் மூலமாக நம் அனைவருக்கும் பயனுள்ளதாக ஆக்கி தருவானாக. மேலும் காணொளி பார்க்கக்கூடிய சகோதரிகள் தங்களுடைய மற்ற சகோதரர்கள் படிக்கக்கூடிய சகோதரர்களுக்கு என்ன பண்ணுங்கள், இன்ஷா அல்லாஹ் ஷேர் பண்ணுங்கள். கேள்விகள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் போடுங்க. இந்த வகுப்பில் நீங்கள் கண்ட செய்திகள், படித்த விஷயங்கள் எது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.